Welcome to my channel. Now, இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி கிரியேட் பண்ணலாம், அதை விஷுவல் ஸ்டுடியோவில் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஒரு ஃபோல்டர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு நல்ல பழக்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். Ctrl+Shift+N கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபோல்டருக்கு பேர் ஜஸ்ட்டு பைத்தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பைத்தான்ன்ற ஃபோல்டரை நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணணும். இது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கா, இது கிளிக் பண்ணுறது மூலமாக நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் நார்மலாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ரஸ்ட்டு கொடுத்துருங்க. விஷுவல் ஸ்டுடியோ நார்மலாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ஃபோல்டரில் ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம புதுசாக ஒரு பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, ப்ளஸ்ன்னு. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பைத்தான் சிம்பிள் ப்ரோக்ராம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு பேர் கொடுக்கணும். என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். சிம்பிள் ப்ளஸ் .py அப்படின்னு கொடுக்குறேன். py அப்படின்னா பைத்தானுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ்க்கு .jpg .png அப்படின்ற மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தானுக்கு .py அப்படின்றது ஒரு எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? என்டர் அடிக்கிறேன். இப்போ நமக்கு அந்த கோடு ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஏன் இதை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம டைப் பண்ணுறோம், விஷுவல் ஸ்டுடியோ கோட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நம்ம என்ன கோட் நம்ம ரைட் பண்ணாலும் ஜஸ்ட் இங்கே ஒரு ரைட்டில் ஒரு ரன்னுன்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா. ஸோ இதில் எக்ஸ்டென்ஷனில் நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி இருந்தோம் அப்படின்னா இந்த ரன்னுன்ற பட்டன் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இந்த ரன் பண்ணுறது மூலமாக இதுலேயே நம்ம வந்து ஈஸியாக ரன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ சிம்பிள் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருந்தாலும் அதில் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணக்கூடிய கோடு வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி பைத்தானில் எப்படி ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது அப்படின்னா, மற்ற ப்ரோக்ராம்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இம்போர்ட் செக்ஷன் தென் இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும். அதுவே பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்ற ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதணும் அப்படின்னா அதுவே எனஃப். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம். தென் இப்போ இதை ரன் பண்ணுறோம். Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ண உடனே கீழே வந்து டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே தான் இது பில்டின் டெர்மினல். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு டெர்மினல். ஸோ இந்த டெர்மினலில் நமக்கு அவுட்புட் காமிக்கும். ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. இப்போ ஓகே, இப்போ ஒரு வேல்யூவை எப்படி அசைன் பண்ணுறது, ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மற்ற ப்ரோக்ராமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு டேட்டா டைப் இருக்கும். ஸோ அந்த டேட்டா டைப் கொடுப்போம். தென் வேரியபிள் நேம் கொடுப்போம். தென் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். கரெக்டாக? அதுதான பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு டேட்டா டைப்பும் நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம டைரெக்டாக ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ டைரெக்டாக அசைன் பண்ணிக்கலாம். ஒரு செமிகோலன் கூட வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ வைக்காமல் இருக்கிறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, இப்போது a = 10 அப்படின்னு கொடுத்துருப்போம். 10ன்றது இன்டீஜர் வேல்யூ. ஸோ அந்த இன்டீஜர் வேல்யூ ஏன்ற வேரியபிள்குள்ளே நமக்கு ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? எப்படி ஸ்டோர் ஆகும்? பைத்தானுடைய மெமரியில் இன்டீஜர் வேல்யூவாக ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? தென் b = 10.4 அப்படின்னு கொடுக்கும். ஸோ 10.4ன்றது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. அந்த ஃப்ளோட் வேல்யூ பின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? நம்ம எந்த ஒரு டேட்டா டைப்பும் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் கொடுக்குறேன். c = a + b. ஓகேவா? இப்போ இந்த சியை நம்ம பிரிண்ட் பண்ணணும். சியை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் ஓப்பன் பிரேசஸ் டபுள் கோட்ஸ்குள்ள c வேல்யூ இஸ்.
நம்ம கொடுத்துட்டு இந்த டபுள் கோட்ஸ் பக்கத்தில் ஒரு கமா யூஸ் பண்ணணும். எதுக்கு இந்த கமா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது எந்த ஒரு வேரியபிளை நம்ம கொடுக்குறோமோ அந்த வேரியபிளோடைய வேல்யூ வந்து அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஆகிறதுக்கு இந்த கமா யூஸ் பண்ணுவோம். இப்போ சியில் இருக்கிற ஒரு வேல்யூவை நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகணும். இங்கே நம்ம ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டோம். இந்த ஏ ப்ளஸ் பி இங்கே கால்குலேட் ஆகி சியில் ஸ்டோர் ஆகிடும். அந்த சியோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். சின்னு கொடுத்துட்டோம். தென் இப்போ சேவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். ரன் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா சி வேல்யூ இஸ் 20.4 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஹியர் ஆஃப்டர் நம்ம வந்து சில லாஜிக்கல் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.